சார், நேற்றைய தினம் விஜய் அவர்கள் மத்திய பாஜக மேல பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. முதல் தேர்தல் பயணத்திலே இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு? ஒரே நாடு ஒரே தேர்தல் தென் மாநிலங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும், பொதுவாகவே பாதிப்பு ஏற்படுத்தும், மறுவரையறை மக்களவை தொகுதி மறுவரையறையும் பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுல மத்திய அரசு வஞ்சிக்குது. இப்ப கல்விக்கான நிதியா இருக்கட்டும், பேரிடர் காலங்களான நிதியா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்றாங்க. பல்வேறு விதங்கள். இல்ல, அதை பத்தி விஜய் எதுக்காக கவலைப்படுறாரு? இப்ப விஜய் அதுல கவலைப்படுறான்னு தெரியல. இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக, அது இல்லைன்னு நிதியமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற இதுல என்ன அவருக்கு என்ன கவலை இருக்குங்கிறது எங்களுக்கு புரியல. இல்ல, மணல் கொள்ளை தமிழ்நாடு ஃபுல்லா ஏற்கனவே நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்கு, எல்லா கொள்ளையும் தமிழ்நாடு நடந்துகிட்டு தானே இருக்கு. அதுல இது அவர் சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியமே இல்லையே. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே செங்கோட்டையன் போய் சந்திச்சிருக்கிறாங்க, அடுத்தடுத்து தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க. என்ன நடக்குது? அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறதுல ஒன்றும் பெரிய மாறுபாடு ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கூட்டணி கட்சி தலைவர் தானே, எப்போனாலும் சந்திக்கலாம். இல்ல, இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் உங்க கூட்டணி விட்டு விலகி இருக்கிறாங்க, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருக்காங்க. ஒருவேளை இது தொடர்பா அவங்க மீண்டும் கட்சி உங்க கூட்டணியில சேர்க்கறது தொடர்பாக இல்லை, அது அவங்க சந்திச்ச பிறகுதான் தெரியும் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத பாரு. அவங்க சந்திச்ச பிறகு அதை பத்தி